அறுவடை அப்படின்னும்போது எப்படி எந்த இதுல அறுவடை பண்ணணும்? அறுவடை பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? அறுவடை வந்து நாங்க கொக்கி வச்சிருக்கோங்க. ம். நம்ம வேலையாட்கள் இருக்கிறாங்க வந்துங்க அந்த காய் அப்படியே பிச்சு எடுத்து கொண்டு போய் வீட்டில் ஒரு 2 நாள் வந்து நம்ம குடோனில் அப்படியே வச்சிருவோங்க. எப்படி பச்சை இந்த கலர்ல இல்லை இந்த மாதிரி சிகப்பு கலராக வரணும். இந்த மாதிரி மஞ்சள் கலராக மஞ்சள் கலர் சிகப்பாச்சுன்னா இது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தங்க. இதை வந்து பறிச்சு கொண்டு 2 நாள் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த காயை வந்து 2ஆ வெட்டி அதுக்குள்ள இருக்கிற இதில் கொக்கோ பீன்ஸ் எடுத்து ஒரு பெரிய கூடையில் வந்துங்க சேமிச்சு வைக்கணும். சேமிச்சு வைக்கும்போது அதில் இருக்கிற அந்த அந்த சதை வந்து மூடி இருக்கு, அந்த பீன்ஸ் வந்து மூடி இருக்கு. அது ஒரு 2 நாள் ஆகும்போது அந்த சூடுக்கு நொதி பொருளாகி சுத்தமாக வலிஞ்சிரு, இயற்கையாகவே வலிஞ்சிரு. அதுக்கப்புறம் நம்ம காய போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா வெயிலில் காய போட்டு நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் கொண்டு போய் மார்க்கெட்டில் தரலாங்க. கேட்பரிஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 150 ரூபா தான் கிலோ இருந்தது. அப்புறம் அதுக்கு அப்படியே 180 ஆச்சு, 250 ஆச்சு, அப்புறம் 500 ஆச்சு. அப்புறம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வறட்சி ஆனதுனால 1000 ரூபா வரைக்கும் போச்சு. கிலோ 1000 ரூபா வரைக்கும் போச்சு. அவங்களே எடுத்துட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாம யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க நல்லா விவசாயிக்கு நல்லா உதவி பண்றாங்க, நல்லா இதை பத்தி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. கண்ணு வந்து குறைஞ்ச விலையில 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க ஒரு கண்ணு. அவங்க கிட்ட வெளியே தனியார் எல்லாம் போனீங்கன்னா நர்சரியில் 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அவங்களே கண்ணு கொடுக்குறாங்க. உரங்கள் நம்ம வாங்கிக்கணும், அவங்க வழிகாட்டுறாங்க. இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி நம்ம கையேடு புஸ்தகம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி பராமரிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் நல்ல விலைக்கு அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு உடனே அது பணமும் கொடுத்துட்றாங்க, அப்பவே பேங்க்ல போட்டுறாங்க. இப்போ சாதாரண எவ்வளவு விலை போகுது? இப்போ வந்துங்க 450 ரூபாய்க்கு போகுது கிலோ. 450 நல்ல விலையா? நல்ல விலை, நல்ல விலை. எவ்வளவு இதுக்கு எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? இது வந்து இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 மரம் இருக்குதுங்க. ஒரு மரம் வந்து அதிகபட்சமா ஒரு 2 கிலோ வருங்க. காய்ஞ்சது பீன்ஸா காஞ்ச பீன்ஸ் 2 கிலோ வரும். ஒரு மரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். ஒரு மரத்துக்கு 2 கிலோங்கிறது ஒரு மரத்துக்கு 1000 ரூபாய். ஒரு மரத்துக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். சரி, எவ்வளவு செலவு பண்றீங்க? எவ்வளவு வருமானம் எடுத்துக்கீங்க இந்த கொக்கோவால? கொக்கோவால வந்துங்க கொக்கோக்கு வந்து ஒரு வருஷம் ஒரு மரத்துக்கு ஒரு 100 ரூபா உரச்செலவு போச்சுனாலும் ஆள் கூலி எல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு இப்போ எப்படி இருந்தாலும் 2 கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ செலவுக்கு ஒதுக்கிருங்க. நம்மளுடைய பராமரிப்பு செலவு 1 கிலோ மிச்சமாகும் விவசாயிக்கு. ஒரு 500 ரூபா 400 ரூபா நிற்கும். 400 ரூபா கண்டிப்பா நிற்கும். அப்ப இது கொக்கோ வந்து ஒரு முறை லாபகரமான பயிர் தான். விவசாயத்துக்கு வந்து தென்னை மாதிரி இது மாதிரி தோப்புகளுக்கு ஊடுபயிரா பண்றதுக்கு மிக லாபகரமான விவசாயம் வந்து கொக்கோன்னு என்னுடைய கருத்து. இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க, போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும்.